பிரான்சின் வார் மாவட்டத்திற்குட்பட்ட நகரில் கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த கோர விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் கண்டறியப்படாத சூழ்நிலையில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் பலத்த தீக்காயமடைந்ததாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் விசாரணை பிரிவு தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ஜெரோம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் அந்த நகரின் கூடைப்பந்து கழகத்தில் பயிற்சியாளராக பணிபுரிந்து வந்தார். அங்குள்ள அண்டர்-9 மற்றும் RFU 13 பிரிவை சேர்ந்த வீரர்களுக்கு அவர் கூடைப்பந்து பயிற்சி அளித்து வந்துள்ளார் என்று அந்த சங்கம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. வாழ்நாளில் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அவரது திருமண நாளன்றே இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது என்று அவரது கூடைப்பந்து கழகம் இரங்கல் வெளியிட்டுள்ளது. தனது மனைவியையும் 2 பெண் குழந்தைகளையும் விட்டுச் சென்றுள்ள ஜெரோம் அனைவரின் நினைவுகளிலும் கழகத்தின் வரலாற்றிலும் எப்போது நிலைத்திருப்பார் என்றும் சக உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். ஜெரோம் மிகவும் பாசமான, தாராளமான பண்பை கொண்ட மற்றும் உண்மையான மனிதர் என்று பலரும் சமூக வலைதளங்களில் அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.